மணி இஸ் எமோஷனல் நாட் லாஜிக்கல்னு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. இது வந்து எவ்வளவு அளவுக்கு நமக்கு புரியும்ன்றது தெரியல. மணி இஸ் எமோஷனல் தான், எமோஷனல் பேஸ் பண்ணி தான் மணி இருக்குது, லாஜிக்கா இல்லை அப்படின்னு. அப்போ நம்மளோட தேவைகள் பொறுத்து தான் நமக்கு இருக்கு. அப்ப அந்த தேவைகள் எமோஷனல் மூலியமா தான் நமக்கு வருது. நிறைய வேணும்னு ஆசைப்படும் போதும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் போதும், எப்படி செலவு பண்ணணுன்றது போதும், அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பணம் வேணும். ஆஹ் ஒரு ஷர்ட் எடுக்கிறதுக்கு போறோம், கடைக்கு ஷர்ட் எடுக்கிறதுக்கு போறோம்னா நமக்கு வந்து ஒரு சாதாரண ஷர்ட் பிடிக்கும் அப்படின்னா சாதாரண காசு போட்டு நம்ம எடுத்துருவோம். அதே வந்து இன்னொருத்தர் போறாங்க, பிள்ளைங்க போறாங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு நல்ல பிராண்ட் போடணும், இருக்குதுலேயே ரொம்ப ஹை காஸ்ட்லி போடணும் அப்படின்றது. ரெண்டுத்துக்கும் ஒண்ணு ஒரே வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஷர்ட் தான் போட்டுக்கு தான் போறோம். பட் பிராண்டோட போடுறோம்ன்றது அவங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்த ஃபீல் வந்து எமோஷனலா கனெக்ட் ஆகுது. நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்மளோட சூழ்நிலை அப்படி ஒன்றும் இல்லை, நம்ம ஜஸ்ட் ஒரு ஷர்ட் போட்டுக்கிறோம், அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தா போதும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் தான். அங்கேயும் ஒரு சின்ன எமோஷன்ஸ் தான், நம்ம அது பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப குறைஞ்ச விலையில என்கிட்ட இருக்கிற இவ்வளவுதான் பணம், அந்த பணத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஷர்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்ற அந்த டிசிஷனோட இருக்கும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட எமோஷன்ஸ் ஒரு சூழ்நிலையை பொறுத்தும், அவங்க கையில இருக்கிற மணி பொறுத்தும் விளையாடுது. அப்போ எமோஷன்ஸ் மணி வந்து எப்படி செலவு பண்றோம், நமக்கு எவ்வளவு தேவைன்றது, நம்ம சாட்டிஸ்பேக்ஷன், நம்மளோட அனுபவங்களும் நமக்கு வந்து கனெக்ட் பண்ணுது. லாஜிக்கான்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் நமக்கு ஆசைப்படுறதெல்லாம் லாஜிக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிலர் வந்து லாஜிக்ன்றது கம்மியா தான் இருக்குது. பெரும்பாலும் எமோஷன்ஸ் தான். பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு சாரி வாங்கினாலும் நம்ம 4 பேர்கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அதுல இருக்கிற ஒரு திருப்தி இருக்கு. அப்ப எல்லாமே கனெக்டடா இருக்கு. மணி நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் அதுதான் அந்த மாதிரி இருக்குது.